கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட தேவன் இருந்து நீங்கள் கைட்டு செய்ய இருக்கிற எல்லா காரியத்திலும் உங்களுக்கு துணை நின்று எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக முடித்து தர அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை தொடர்ந்து நம்பி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குவோம். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில கலக்கம், பயம் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே வருகிற ஒரு காரியம். ஆனா ஆபத்து காலத்துல நம்ம இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது அவர் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். அப்போ நம்ம ஆபத்துல இருக்கும்போது நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப நிதானம் தேவை. அந்த நிதானம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் என்னது, நம்மை ஆட்கொள்ளும், கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க அப்படின்னு சொல்லி. 16ஆம் நூற்றாண்டுல இராஸ்மஸ் என்னும் ஒரு அறிஞர் என்ன செய்யறா, கப்பல் பயணம் போறாங்க. அவர் கப்பல் பயணம் போகும்போது ஒரு அனுபவம் அவர் வாழ்க்கையில ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்படி என்ன ஒரு அனுபவம் அப்படின்னு சொன்னா, அவங்க கப்பல் பிரயாணம் போயிட்டு இருக்காங்க. கப்பல் என்ன செய்யணும், புயல்ல அகப்பட்டுச்சு. அங்கும் இங்குமாக மக்கள் அலைமோதுறாங்க மனசுல. அப்போ சிலர் என்ன சொல்றாங்க, வாங்க ஜெபிப்போம், ஏன்னா கப்பல் சேதமாகிறது கண்டிப்பா உறுதியாயிடுச்சு. கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிற அந்த தருவாயில எல்லாரும் ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அதுல ஒரு பெண்மணி என்ன செஞ்சது, அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டு ரொம்ப நிதானமாக பொறுமையோடு உட்கார்ந்து அது கொடுத்து கொண்டிருக்காங்க. அதே சமயத்துல அவங்க மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்களே, கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்களே, நான் எதுக்கு பயப்படணும், ஆண்டவர் என் வாழ்க்கையில எது செய்தாலும் நன்மைக்கு எதுவாக செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி யோசிச்சிருந்தாங்களாம். அப்படி அவங்க யோசிச்சிருக்கும்போது ஒரு இளம் பெண் அவங்க, அப்போ அவங்களுக்கு வசனம் ஞாபகம் வந்தது. சங்கீதம் 5:11, உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்கள் வாக்குத்தத்தம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் மத்தியிலும் இதை அனுமதித்திருக்கிறீர், நான் என்ன செய்வேன், கண்டிப்பா நீர் என்னை காப்பாற்று. இப்போ அங்கிருந்து சில நபர் என்ன செஞ்சு, அம்மா இன்னும் எல்லாம் இப்படி ஆயிட்டு இருக்கு, எல்லாம் ஜெபம் இருக்காங்க, நீங்க என்னங்க உங்களுக்கு ஒரு படகு, ஒரு கட்டை மேலே ஏறிக்கங்க அப்படின்னு ஒரு சின்ன துடுப்பு மாதிரி ஒன்று பண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் கரையை போய் சேருங்க. அப்போ அந்த பெண்மணி என்ன செய்கிறான்னு சொன்னால், கட்டை மேலே ஏறி என்ன செய்யறன்னு சொன்னால் பிரயாணம் பண்ணுறான். அப்படி பிரயாணம் பண்ணி முதல்ல போய் என்ன செய்கிறான்னா, அவள் கரை சேருகிறாள் அப்படின்னு சொல்லி அந்த கதையில் பார்க்குறோம். ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மகள் என்ன செய்யலையா, ரொம்ப அவசரப்படலை. அவன் என்ன செஞ்சான், நிதானமாக தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நிதானமாக. ஏன் சொன்னா, அவள் வைத்திருந்த விசுவாசம் அப்படி. அவள் வைத்திருந்த விசுவாசம் யார் மேலன்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், என்னுடைய வாழ்க்கையில் அவர் இந்த குழந்தையும் என்னையும் அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோட அந்த மகள் என்ன செஞ்சாரா இருந்தாங்க. நம்ப தகுந்த நம்ம ஆண்டவர் தனக்கு இருக்கும் பொழுது நம்ப முடியாத சில காரியங்களெல்லாம் நம்ம நம்பி பின் போகாதபடிக்கு நம்முடைய தேவன் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வார், எதையே நமக்கு அவர் தடை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி விசுவாசத்தை போல நாமளும் என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொன்னார்ல, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் கொடுக்குற சமாதானம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரச்சனையின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் அந்த சமாதானம் நீங்கள் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. ஆண்டவர் கொடுக்குற அந்த சமாதானம் அவர் நம்முடைய மனதில் ஆற்றுவார், தேற்றுவார், அரவணைப்பார். எல்லா காரியங்களையும் அவர் நமக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் அது மாத்திரம் அதுபடிக்கு நாம் எல்லோரும் எப்படி, அவர் இல்லாவிட்டால் நம்முடைய உள்ளத்தில் என்னதான் வரும்படி என்ன செய்யணுமா, இயேசு அழைக்கணும். ஒருவேளை நம்ம அவரை நம்பி விசுவாசத்திருப்போம்னு சொன்னா, உங்கள் ரட்சகராக இயேசுக்கு என்ன செய்யணும், நம்ம நன்றி சொல்லணும். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களுக்காக, நன்மைகளுக்காக நம்ம நன்றி சொல்லணும். அப்படி ஒருவேளை ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு ரட்சகரை நான் என்ன செய்யலை, என் வாழ்க்கையில நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலையே, இப்பேற்பட்ட அன்பு உள்ள தேவன் நம்மோடு கொடுங்க. எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். எத்தனை பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்து நடந்து கொண்டிருக்கு, ஆனால் நம்மை சேதப்படாமல் நம்மை பாதுகாக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த அன்பான தெய்வத்தை நம்ம என்ன செய்யணுமா,
சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவரை நம்பணும். ஒருவேளை நம்ம இவ்வளோ நாள் அந்த ரட்சகரை நம்ம பார்க்கலன்னு சொன்னால், ஒருவேளை இன்னைக்கு தான் அவரை குறித்து நீங்கள் கேள்விப்படுங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த நாள் கொடுக்கப்படுகிறது. அவரை உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை நம்பி அவரை விசுவாசிங்க. அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவர் வரும்பொழுது அவருடைய ராஜ்யத்தில் என்ன செய்வார்? நம்மையும் சேர்த்து கொள்வார். நீ என்னுடைய சித்தத்தின்படி நீங்கள் செஞ்சீங்க, வாங்க என்னுடைய மகிழ்ச்சிக்குள்ளே நீங்கள் பிரவேசிங்க அப்படின்னு சொல்கிற அந்த கூட்டத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். அதற்காக நாம் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாங்களாக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, எங்கள் நம்பிக்கை எப்பொழுதும் நித்திய கண்மலையாகிய உண்மையில் இருப்பதாக. ஆண்டவரே, உண்மையே நம்பி எங்களுடைய விண்ணப்பங்களை செய்ய கிருபை செய்யுங்க. எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய எதிர்காலங்களை அறிந்திருக்கிறீர். அடுத்த வாரத்தில் எங்களுக்கு என்னெல்லாம் காரியங்கள் தேவைப்படுகிறது, என்ன காரியங்கள்லாம் எங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று நீர் அறிந்தபடியா நீர் அதை எங்களுக்கு வாய்க்க செய்யுங்க. எங்களை ஆசிர்வதிங்க. உடல் சுகம் பலன் எல்லாவற்றையும் கொடுங்க. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தரல வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.